ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லை என்று சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பலாம். ஆனால் ஏன் அந்த கேள்விகள் எழும்புது என்று சொன்னால், அவர் எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அந்த சந்தேகம், அந்த கேள்வி, அந்த தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்ய காணப்படுகிறேன் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் என்று சொல்லி. ஆமே, அவருடைய வார்த்தை, ஆமே, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். ஆமே, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எவனும், ஆமே, வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா என்ன செய்யணும். அதனால தான் நம்ம இயேசுவை நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ள முடியல. அருமையான சகோதர சகோதரர்களை, நாம் அவரை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும் தெளிவுபடுத்த முடியும். ஆமே, நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருப்பாக இருப்பாரா, சிவப்பாக இருப்பாரா, அழகாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, நெட்டையாக இருப்பார். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை மற்றவர்களுக்கு காமிப்போம். அன்று நாமத்தை மேம்படுத்தும். ஆமென்.